ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 நடைபெற்ற குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13, 2024 நடக்க இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 2022 கேட்கப்பட்ட குரூப் 1 கொஸ்டினை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு என்னென்னா கார்பன் மோனாக்சைடும் மற்றும் பென்சின். கார்பன் மோனாக்சைடும் பென்சினும் அதில் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது? எது வந்து பந்தில் அதிகரிக்கிறது அப்படின்னா நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல், அதுதான் வந்து அதிகரிக்கிறது. உந்தம் இயக்காற்றல்லாம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் சரியானது. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் ஜனத்தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. ஓகேங்களா, அது எந்த அறிக்கை அப்படின்னா மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும், அதுதான். ஓகேங்களா, அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள். டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி எது அப்படின்னா ஹெலிகேஸ். ஓகேங்களா, இது வந்து ஹெலிகேஸ். இது வந்து 10th சயின்ஸ் புக்கில் இருக்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரிக்கிறது வந்து எதுனா ஹெலிகேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது அப்படின்னா செல் இயக்கம் துவங்குகிறது. அந்த நீர் உறிஞ்சினோடனேயே அந்த நீர் என்ன பண்ணால் செல்களை வந்து இயக்கம் அடைய செய்கிறது. ஓகேங்களா, அதை தான் தூண்டுது. அடுத்து பாருங்கள், ஆறாவது கொஸ்டின். ஃபினாயிலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர் திறன் கொண்ட தொகுதிகள் இடம்பெற்றுள்ள அமிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பிக்ரிக் அமிலம். ஓகேங்களா, அதான் ஆன்சர். அப்போ 4 மட்டுமே. அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று என்ன அப்படின்னா தத்துவத்துடன் இணைப்பு. ஒரு தத்துவத்தோட அதை இணைத்து வைக்கிறது தான் அறிவியல் வரலாற்றை கற்பதில் முக்கியமானதாக கருதப்படுது. அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னா எல்னினோ. எல்னினோ தான் வந்து பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்குது. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிறது உயிரணு இணைவு. அடுத்து பீட்டி நச்சுக்கள் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள். அடுத்து கிளைபோசேட் அப்படின்னா களைக்கொல்லி. புரோலின் அப்படின்னா அழுத்த சகிப்புத்தன்மை. அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை சரியான கூற்று அவங்க கொடுத்துட்டு நானோபாட் எனப்படுவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். இது வந்து கரெக்டுங்க. இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம், இதுவும் கரெக்டு. இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப்பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம், இதுவும் கரெக்டு. இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானதுன்னு கொடுத்துருக்காங்க. மலிவானது கிடையாது, ரொம்பவே அதிகமான செலவாகக்கூடியது. ஓகேங்களா, அப்போ 1, 2, 3 இதுதான் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஷ் ஆகும் அப்படின்னா தேசிய சூரிய ஒளி பணி. தேசிய சூரிய ஒளி பணி, நேஷனல் சோலார் மிஷன், NSM. ஓகேங்களா, அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா. ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா. அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2வது 3, 4 இது 3மே சரியாக பொருந்திருக்கு. ஃபஸ்ட்டு மட்டும் தவறாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ 2, 3, 4 இந்த அப்ரிவேஷன்லாம் படித்து வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து 14 பாருங்கள். இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் ஆகஸ்ட் 15, 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன
அப்படின்னா 75 இடங்கள். ஓகேங்களா, 75 இடங்கள் ராம்சார் இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து பிஎம் கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது டேஸில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா பன்முக இணைவில் கவனம் செலுத்துது. ஓகேங்களா. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் எது பேட்டி பத்தோ எனும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல், இது கிடையாது. ஓகேங்களா. அப்போ 4 மட்டும் கிடையாது, மற்றதெல்லாம் உண்டு. பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல், பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல், பெண் குழந்தையின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல், எல்லாமே கல்வி சம்மந்தப்பட்டது வரும். இந்த வைப்பு தொகையை பற்றி அது வராது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவை துணைத் தலைவர், அடுத்து 3வது பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலர், அடுத்து வந்து தலைமை இராணுவ அதிகாரி. இந்த ஆர்டரில் தான் வரும். ஆப்ஷன் சி 1, 4, 2, 3. அடுத்து 18 பாருங்கள். சூரிய ஆற்றல் பயன்பாடுகளின் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டமாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. ஓகேங்களா. அடுத்து 19 பாருங்கள். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் என்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படி முறைப்படுத்துவோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்ணம் மல்லேஸ்வரி, அடுத்து வந்து சாஷி மாலிக், அடுத்து சைனா நோவால், அடுத்து வந்து லவ்லீனா பொர்கோகைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஆப்ஷன் சி 4, 1, 3, 2. ஓகேங்களா. சாரி, இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கர்ணம் மல்லேஸ்வரி, 2வது சைனா நெவால் வரும், 3வது வந்து ஷாசி மாலிக் வரும், 4வது வந்து லவ்லீனா பொர்கோயின் வரும். கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 20 பாருங்கள். பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. அப்படின்னா வறட்சி அதோட தொடர்புடையது. அடுத்து இஸ்ரோ தொடர்பான கீழ்காண்பவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். யூஆர்எஸ்சி அப்படின்னா இஸ்ரோ துணைக்கோள் நிலையம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஐடிடிபி அப்படின்னா இஸ்ரோவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. அடுத்து வந்து எஸ்பிஏஆர்கே ஸ்பார்க் அப்படின்னா இஸ்ரோவின் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். அடுத்து ஒய்யூவிஐகேஏ யுவிகா அப்படின்னா இஸ்ரோவினுடைய பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2, 4, 1, 3 பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமானது. இஸ்ரோவை பற்றிலாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 டேஷ் நகரில் தனது ஆய்வை தொடங்கியது அப்படின்னா மதராஸில் தொடங்கியது. ஓகேங்களா. இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் குரூப் 1ல். ஏன்னா எல்லாம் கூற்றுல தான் பெரும்பகுதி கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள். கரோலின் பெர்டோசி, மோர்டன் மெல்டன் மற்றும் பேரி சர்கங்ஸ் ஆகியோர் 2022 வேதியியலில் எதற்காக நோபல் பரிசை வென்றனர் அப்படின்னா கிரீக் கெமிஸ்ட்ரி மற்றும் பயோ ஆர்த்தோகனஸ் கெமிஸ்ட்ரியின் வளர்ச்சிக்காக தான் அவங்க வந்து வேதியியலில் நோபல் பரிசு பெற்றாங்க. இதெல்லாம் அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பாருங்கள். காமன்வெல்த் 2022 விளையாட்டில் பதக்கம் வென்றவர்கள் அவர்களது விளையாட்டுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷேரட் கமல் அவங்க பார்த்தீங்கன்னா மேஜி பந்து, லக்ஷ்யா சென் அப்படின்னா அவங்க வந்து பூப்பந்து, மீராபாய் சானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குத்துச்சண்டை, பளு தூக்குதல், நிக்டர் செரின் அவங்க தான் குத்துச்சண்டை. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். 3, 4, 2, 1 தான் கரெக்ட். அடுத்து 25 பாருங்கள். பின்வருவற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நுகர்வோர் விலை குறியீடை வந்து பயன்படுத்துவது இல்லை. அடுத்து 26 பாருங்கள். நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. மாநிலம் முழுவதும் பிளாக் செயின்
உள்கட்டமைப்பு. அடுத்து 27 பாருங்க, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. HYC அப்படின்னா அதிக விளைச்சல் தரும் வகைகள், இது கரெக்டுங்க. அடுத்து வந்து PDS அப்படின்னா பொது விநியோக முறை, இது ரெண்டுமே கரெக்டு. 1ம் 3ம் சரி, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 28 பாருங்க, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல், அது ஒன்று அவருடையது. அடுத்து தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருது. அடுத்து நீர் ஆதாரங்களை பெருக்குதல். இந்த 3 தான். புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர்முறை மாற்றுதல், இது வந்து கிடையாது. அப்போ 1, 2, 4 தான் சரி. ஆக மொத்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 29 பாருங்க, 1997, 98, 2006, 2009 இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் கேட்டிருக்காங்க. 1997 பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம். அடுத்து 1998 நமக்கு நாமி திட்டம். 2006 பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் திட்டம். 2009 பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 திட்டங்கள் படித்து வச்சுங்க, கட்டாயம் கொஸ்டின் வரும். அடுத்து 30, இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது எது அப்படின்னா நமஸ்தே. நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் தான் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கான பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்யும். அடுத்து 31 பாருங்க, எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜன் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன அப்படின்னா சோழர் காலம், ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து வந்து 32 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1873. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு வனச்சட்டம் பார்த்தீங்கன்னா 1882. வன பாதுகாப்பு சட்டம் அது பார்த்தீங்கன்னா 1980. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4, 1, 2, 3. அடுத்து 33 பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார், இது வந்து தவறுங்க. அவர் வந்து முதல் பெண் கிடையாது. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், இது கரெக்டு. மகாராஜாக்களில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார். சட்டசபையின் முதல் பெண் தலைவர், இது எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா. 2, 3, 4 கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2014 சிறப்பம்சம் என்னென்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் அதோடைய சிறப்பம்சம். ஓகேங்களா. அடுத்து 35 பாருங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள், ரொம்ப முக்கியமானது. ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, சுவாமி ஜகாதனந்தா அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா நந்தனார் கல்விக் கழகம். அடுத்து MC ராஜா அவங்க பார்த்தீங்கன்னா அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அது. அடுத்து பண்டிட் அயோத்தியதாசர் பார்த்தீங்கன்னா தமிழன். வீரசலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விதவை இல்லம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3, 1, 2, 4. அடுத்து 37 பாருங்க, எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது, கரெக்டுங்க. காரணம் வந்து கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். ரெண்டுமே கரெக்டு தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, மற்றும் ஆர் வந்து ஏவை சரியாக விளக்குகிறது. அடுத்து பாருங்க, பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையின் முதலிடத்தை பெற்றது அப்படின்னா IIT சென்னை. அடுத்து 39 பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குறிஞ்சி அப்படின்னா முருகன், முல்லை அப்படின்னா திருமால், மருதன் அப்படின்னா இந்திரன், பாலை அப்படின்னா காளி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி 2, 4, 3, 1 தான் கரெக்ட். அடுத்து 40 பாருங்க, காந்தியடிகள் சமர்பதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு, ரொம்பவே முக்கியமானது. அடுத்து 41 பாருங்க, பின் வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னா ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார், இது வந்து கரெக்டு. ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர், இதுவும் கரெக்டு. ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலை நிறுவினார், இதுவும் கரெக்டு. ஓகேங்களா. அப்போ 1, 2, 3 இது மூணுமே கரெக்டு தான். அடுத்து 42 பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக.
சுகுண சுந்தரி, நடேச சாஸ்திரி. இது 2 தாங்க பொருந்தாது. மற்றது எல்லாமே கரெக்டு தான். அடுத்து 43 பாருங்க. ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். இவங்க தான். அடுத்து 44 பாருங்க. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா நிழல் தாங்கல்கள் அப்படின்னா வைகுண்ட சாமிகள், இது கரெக்டு. அடுத்து வந்து சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார், இது 2ம் கரெக்ட். ஓகேங்களா, 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 45 பாருங்க. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா, காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிற குறள் தான் கரெக்டு. இது 8th புக்லேயே இருக்குங்க. ஒரு முயலை எய்த அம்பினை விட ஒரு யானைக்கு குறிவைத்து தவறிய அம்புக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்து 46 பாருங்க. உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கருப்பன். ஞானரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கவி. தண்ணீர் அப்படின்னா சுவாமிநாதன். என் கதை அப்படின்னா வே ராமலிங்கம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 4, 1, 2, 3. அடுத்து 47 பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். என்ன அப்படின்னா மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது அப்படின்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு கூறியது. ஏ ஆப்ஷனுங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 48 பாருங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு போரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். அடுத்து 49. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலகுடை நீழலும் தன்குடை கீழ் காண்பார், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் அப்படின்னா இவ்விரண்டு வரையிலும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. ரெண்டுமே வந்து உழவர்களுடைய பெருமையை பேசுகின்றன. என்னென்ன அப்படின்னா பல குடை நீழலும் தன்குடை கீழ் காண்பார். உலகமே இருந்தாலும் உலகத்து பெரிய ஆகாயம் இருந்தாலும் அவருடைய அந்த உழவுக்கு கீழே தான் அந்த குடை இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 50 பாருங்க. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வழி நல்லை வாழியன் நிலனே மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது அப்படின்னா ஆடவனுடைய ஒழுக்கத்தை அடிப்படையாக குறிப்பிடுகிறது. அடுத்து இந்த 51 பாருங்க. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை இது அப்படின்னா திருவாதிரை. அடுத்து பாருங்க. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னா வேந்தர்கள் அரசர்களுக்கு அறிவுரை கூறுகிறது. அடுத்து பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்றுப்படை அப்படின்னா நக்கீரர், புறநானூற்றுப்படை அப்படின்னா முடத்தம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை அப்படின்னா நல்லூர் நாத்தனார், குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னா கபிலர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. அடுத்து 54 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பை கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. அடுத்து மேக்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டால் அது வந்து இதில் குழப்பாமல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஜிகே மட்டும் பார்க்கலாம். அடுத்து 67 கொஸ்டின் பாருங்கள். கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்புக்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்போரின் மைய அணுகுமுறையாக உருவாகிறது. ஓகேங்களா, இது வந்து கரெக்டு தான். அடுத்த காரணம் வந்து புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். இது வந்து ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட தான். ஓகேங்களா. அடுத்து 68 பாருங்கள். மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்தல் இக்கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னா பசுமையான புரட்சி. அடுத்து பாருங்கள். எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகின்றன அப்படின்னா 365, 256 மற்றும் 257. ஆப்ஷன் சி. அடுத்து 70 பாருங்கள். இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது.
எது மூலம் குறிக்கப்படுகிறதுன்னா 1, 3 குறைந்த தலா வருமானம், மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம். இதன் மூலியம் தான் வந்து இந்திய பொருளாதாரம் குறிக்கப்படுகிறது. அடுத்து 71 பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளாக எது இருக்குது அப்படின்னா, நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுறது அவங்க தான். அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுறது அவங்க தான். நாட்டின் கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துறது அவங்க தான். அப்போ 1, 2, 3 ஓகேங்களா, எல்லாமே சரியான செயல்பாடு தான். அடுத்து எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, இதில் வந்து 3 ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்து 73 பாருங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன், மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல. மதச்சார்பின்மையே ஒரு நேர்மையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார். பின்வருவனவற்றில் எது சிறப்பாக பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்திய மதச்சார்பின்மை பொது வெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்கு. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளில் எதை பெற்றுள்ளது அப்படின்னா, தமிழ்நாடு ஆர் மற்றும் டி பாலிசி, அது அடுத்தது தமிழ்நாடு லைஃப் சயின்ஸ் ப்ரொமோஷன் பாலிசி, இது அடுத்தது தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் பாலிசி, இது எல்லாமே பெற்றுள்ளது. அப்போ 1, 2, 3 இதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து 75 பாருங்க. பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தி உள்ளன அப்படின்னா, நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் பார்த்தீங்கன்னா அன்னி இது கரெக்டு. கேசரி மற்றும் மராத்தா இது வந்து பாலகங்காதர திலகர் இது கரெக்டு. மற்ற ரெண்டுமே தவறுங்க. அப்போ 1, 2 தான் சரியாக வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 76 பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா, இதில் சரியான வாக்கியம் எதுனா 1852 முதல் செயல்பட தொடங்கியது, இது வந்து சரி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் வந்து லட்சுமி நரஸ் ஷெட்டி, இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேண்ணா, 2, 3 சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும் அப்படின்னா, எதிர் கடிகார சுற்றுல சுழலும். அடுத்து 78 பாருங்க. பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை, மாறுதல் இல்லாதது, பரவலாக்குறது, மூணுமே. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 79 பாருங்க. கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது அப்படின்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்து 80 பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ்ய அறிக்கையை வெளியிட்டது? 1929 லாகூர் அமர்வில் தான் அது வெளியிடப்பட்டது. அடுத்து 81 பாருங்க. 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சத்யமூர்த்தி. அடுத்து 82 பாருங்க. வனவிலங்கு பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். கரெக்டு. மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். இது 2 தாங்க சரியானது. ஓகேங்களா, 1, 2 சரி. இந்த வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாதுங்கிறது தவறு. ஊக்குவிக்கலாம், அப்போ தான் அதனுடைய வளர்ச்சி அதிகமாகும். அடுத்து 83 பாருங்கள். உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மால்ஸ்டிக் பொருத்தமின்மை. அடுத்து 84 பாருங்கள். குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து 31 டிசம்பர் 2014 முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை. ஓகேங்களா, அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பில் CAA உதவும். இந்த 2 கூற்று தான் சரி. ஓகேங்களா, 2, 4 தான் உண்மை. அடுத்து 85 பாருங்க. பின்வருவனவற்றில் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பகுதி ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ இதுதான் சரி. ஏன்னா தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க, இது மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே சரியாக பொறுத்திருக்காங்க.
அடுத்து 86 பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றி சரியான கூற்றுக்கள் அப்படின்னா, இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். இது வந்து சரி. அடுத்து தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், மூக்கு, முகம், மூக்கு, கண், முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்களை அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன. இதுவும் கரெக்ட். 7 வகையான இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தவறு. அப்போ 1, 3 தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 87 பாருங்க. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராணி எலிசபெத். அடுத்து மெடோஸ் டெய்லர் டேஸின் மரணம் பாஹ்மனி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என கருதினார். மஹ்மத் கவான். மஹ்மத் கவான் மரணம் தான் வந்து பாஹ்மனி ஆட்சியின் அவங்களுடைய முடிவின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி கருதுனாங்க. அடுத்து 89 பாருங்க. காலவரிசைப்படி அடுக்குக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு வரும். அடுத்து நேரு அறிக்கை, அடுத்து பூனா ஒப்பந்தம், கடைசியில் தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3, 1, 2, 4. கீழ்காண்பவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கான் அப்படிங்கிறது குலாசத் தவாரிக் அப்படிங்கிறது மட்டும் தவறாக பொருந்தப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே சரியாக பொருந்தப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 91 பாருங்கள். பின்வருவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காரோ அப்படின்னா அஸ்ஸாம், கூஹி அப்படின்னா மிசோரம், தோடர் அப்படின்னா தமிழ்நாடு, மிரி அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். 1, 2, 3, 4 கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 92 பாருங்க. அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னா திராவிட கட்டிடக்கலை அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்து 93 பாருங்க. கொடுக்கப்பட்டவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு வேதாந்திகள் அப்படின்னா பிரம்மா இது கரெக்டு. மீமாசகர் அப்படின்னா கர்மா இது ரெண்டும் கரெக்டு. இது ரெண்டும் தப்பு. ஓகேங்களா? அப்போ 1, 4 தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 94 பாருங்க. சரியாக பொருத்தியவற்றை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா இதில் வந்து 1, 2, 4 இதுதான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. ஹரிஸ் ஐ முமாலிக் அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சர், முஷ்ரிப் ஐ முமாலிக் அப்படின்னா தலைமை கணக்கர், முஸ்தபி ஐ உமாலிக் அப்படின்னா தலைமை தணிக்கையாளர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இதுதான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து 95 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை கருதவும் தவறான கூற்றுக்களை கண்டறியவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது தவறான கூற்று அப்படின்னா, பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். இது வந்து தவறான கூற்று. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. இதுவும் தவறான கூற்று. இந்த சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்துகிறது. இது கரெக்டு. சட்டம் உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றம் ஆலோசிக்கலாம். இதுவும் கரெக்டு. ஃபஸ்ட்டு 2 கூற்றும் கரெக்டு, 3, 4 தப்பு. இப்போ அவங்க தவறானது கேட்டிருக்காங்க. அதனால 3, 4 தவறு. ஓகேங்களா? அடுத்து 96 பாருங்க. எந்த அரசு அமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னா 14வது திருத்தம் வந்து புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது. அடுத்து 97 பாருங்க. கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பல்வேந்திரா மேத்தா குழு. ஓகேங்களா? இது அடுத்து வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது 2, 3 பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு, 4 வந்து சர்க்காரி ஆணையம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2, 4, 3, 1. 2, 4, 3, 1. அடுத்து 98 பாருங்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எது எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948 இது கரெக்டு. மனித உரிமைகள் தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இதுவும் கரெக்டு. 4 கரெக்டு. விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். இது தப்பு. விதி 14 அனைவரும் சுதந்திரம். பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகளை கொண்டது. இதுவும் தவறு. ஓகேங்களா? அப்போ 1, 4 தான் சரி. அடுத்து 99வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னா, ஜனவரி 26, 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்வேலி மற்றும் டாமன் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன. இது வந்து சரியான கூற்று.
அடுத்து முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகும். இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, இது 2ம் கரெக்டு. இது 2ம் தவறு. இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். இது வந்து தப்பு. அரசியலமைப்பின் பகுதி 7வது பகுதியில் உள்ள 239 முதல் 41 வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான. இதுவும் தவறு. ஓகேங்களா, 1ம் 4ம் தான் சரி. 1ம் 3ம் சரி. 1ம் 3ம் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிக்கல் கொடுத்துட்டு எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. 320 மட்டும் நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஓகேங்களா, இது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி, இது வந்து தேசிய நெருக்கடி, இது வந்து நிதிநிலை நெருக்கடி வரும். அது வந்து நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார். இதுவும் 360. ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டு. 4வது மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மட்டும் தவறு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து குரூப் 1 2022 கேட்கப்பட்ட 100 வினாக்கள் நம்ம பார்த்தோம். அதில் மேக்ஸ் மட்டும் நம்ம போடல. மேக்ஸ் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இன்னும் அடுத்து வரக்கூடிய 100 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன். ஏன்னா இப்போவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் இந்த 100 கொஸ்டின் பாருங்கள். அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு மீதம் இருக்க 100 கொஸ்டினை போடுறேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா கட்டாயம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு போங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி.